6-7 மணி நேரமாச்சும் ஆகும் இன்னைக்கு இந்த தக்காளி தொக்கு செஞ்சு முடிக்க. ப்ரிப்பரேஷன் வேற இருக்கு. இதை பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டு ஏதாவது ஒரு குழம்போ எது பண்ணாலுமோ இதை கொஞ்சம் ஆட் பண்ணாலே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இதுக்கு என்னென்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுறது கிடையாது, இந்த பூ மாதிரி இருக்கும்ல அது போடுறது. இதோட பேரே மறந்து போச்சு, கல்பாசியோ மறந்துருச்சு. இது வந்து சோம்பு வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், அது அப்புறம் ரம்ப இலை இதெல்லாம் போட்டுட்டு இந்த ஒரு பூ மாதிரி இருக்கலாம். இதை ரொம்ப கம்மியாக போடணும், இல்லைனா அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிடுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதினா எவ்வளோ வேணுமானாலும் போட்டுக்கலாம், இது நம்ம தோட்டத்திலே உள்ள புதினா. கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சத்தூள் நல்ல தாராளமாக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். இதில் பச்சை மிளகாய் போட்டோன்னா வீணாக போயிடும், அதனால் பச்சை மிளகாய் போடுறதில்ல. அப்புறம் கரம் மசாலா போட்டுட்டு நம்ம இந்த தக்காளியை போட்டு இதுலேருந்து தாங்க ஆரம்பிக்கும் ஸ்லோ குக்கிங். நல்லா தாராளமாக உப்பு போட்டுட்டு ஆரம்பத்தில் வேணும்னா நான் கொஞ்சம் ஹையில் வைப்பேன், அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க லோலே தான் இருக்கும். குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு அப்படியே ஸ்லோவாக குக் பண்ண நம்ம தாராளமாக போட்டிருக்க எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். இது இன்றைக்கி என்னென்னா தக்காளி சாதம் மாதிரி போட்டு பிசைஞ்சா செம்ம வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணியும் நான் வச்சுக்கிறது.